எல்லாத்தோட முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. அதுதான் இம்பார்ட்டன்ட். டயட்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் எப்படி டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ஈஸி, வெயிட் ஏற்றுறது அதை விட ஈஸி. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. ஐயோ. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேலரி நம்ம மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ உங்கள் பாடி வெயிட்டுக்கு உண்டான கேலரி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதாவது என்னோட பாடி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் கிட்டத்தட்ட 60 kg. அப்போ நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2000 கேலரி கிட்ட மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த 2000 அந்த கேலரி கம்மியாக சாப்பிட்டேன் அப்படின்னா வெயிட் எனக்கு குறையும், அதிகமாக சாப்பிட்டா வெயிட் ஏறும். இவ்வளோ தான் கான்செப்ட். 100 கிராம் பீனட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் கிட்டத்தட்ட 300 கேலரி வரும். அதில் வந்து ஒரு 13 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி சுண்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா 350 கேலரி வரும். இது ஒயிட் சுண்டல் அப்படிங்கிறதுனால 15 கிராம் ப்ரோட்டீன் வரும். ஆனால் இது பிளாக் சுண்டலாக இருந்துச்சுன்னா 20 to 25 கிராம் ப்ரோட்டீன் வரும். மொத்தம் 6 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 6 முட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 கேலரி ப்ளஸ் ஒரு 36 கிராம் ப்ரோட்டீன் வரும். ஸோ இந்த ஆப்பிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபருக்காக தான். ஸோ இதில் ஒரு 50 கேலரி வரும். ஆப்பிள்லையுமே வந்து சும்மா இல்லை 50 to 60 கேலரி வரும். மாங்காய் அந்தளவுக்கு ஒன்று இருக்காது, ஒரு 30 to 40 கேலரி தான் இருக்கும். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. அதுதான் இம்பார்ட்டன்ட். டயட்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஓகே.